காயமெல்லாம் சரியாகி நம்ம தல தோனி திரும்பவும் சிஎஸ்கே அணிக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு நல்ல விஷயத்த, அதுவும் சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் எப்பன்னு எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்த சிஎஸ்கே நிர்வாகம் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுவும் நம்ம தல தோனி என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியில் புதிய கேப்டன் அப்டேட்டும் வந்திருக்கு. அவங்க அது என்னன்னு விரிவாக பார்ப்போம் வாங்க. அதாவது ஐபிஎல் வரலாற்றில் நம்ம சிஎஸ்கே அணியை எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று சூப்பராக விளையாடி அந்த சீசனில் ஜெயிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சீசன் முழுக்க ரொம்பவே சொதப்பலாக விளையாடி தோற்று போவாங்க. இப்படித்தான் சிஎஸ்கே அணியோட ஐபிஎல் வரலாறு என்பது இருந்து வருகிறது. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, சிஎஸ்கே அணி இதுவரைக்கும் எத்தனையோ வருடங்கள் ஐபிஎல் சீசனில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா சீசனையுமே சூப்பராக தான் விளையாடி இருக்காங்க சிஎஸ்கே அணி. போன சீசன் மட்டும்தான் சிஎஸ்கே அணி ரொம்பவும் மோசமாக விளையாடி இருந்தாங்க. ஆனால் இந்த ஐபிஎல் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியை கணிக்கவே முடியலைங்க. அதுக்கு காரணம், இந்த சீசன் தொடங்கி ஆரம்பத்தில் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்த நம்ம சிஎஸ்கே அணி அடுத்து தொடர் வெற்றிகளை பெற்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் ஹைதராபாத் அணிக்கு எதிராக கடைசியாக நடந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி தோற்று போயிட்டாங்க. இதனால தாங்க இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணி ஒன்று ஃபார்மில் இருக்காங்களா இல்லை ஃபார்மில் இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதே சமயம் இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணியோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இந்த சிச்சுவேஷனில் இருந்து நம்ம சிஎஸ்கே அணியால் இனிமேல் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஈஸியாகவே பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும். அதுக்கு காரணம் நம்ம சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய குறைபாடுகள் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. இன்னமும் ஒருபடி மேலே சொல்லணும்னா, சிஎஸ்கே அணி சூப்பராக இருக்காங்க. சிஎஸ்கே அணியில் புதுசாக வந்திருக்கிற இளம் வீரர்கள் எல்லோருமே சூப்பராக விளையாடுறாங்க. ஆயுஷ் மாத்ரேல தொடங்கி ஜேமி ஓவர்டன், சர்ஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மா, அன்சுல் காம்போஜ் என இது போன்ற நிறைய இளம் வீரர்கள் சிஎஸ்கே அணியில் இந்த சீசனில் சூப்பராக தான் விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் தொடங்கி ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த சஞ்சு சாம்சனும் இப்போது ஃபார்முக்கு வந்துட்டார். ஆகவே சிஎஸ்கேவை அணியாக பார்த்தோம்னா நல்ல பலம் வாய்ந்த அணியாகவும் சூப்பராக விளையாடுற அணியாகவும் தான் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏன் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் சில போட்டிகளில் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் தாங்க, சிஎஸ்கே அணியோட கேப்டன் பொறுப்பு தான் முக்கிய காரணம். இந்த சீசனில் தொடர்ச்சியாக மேட்சை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே அது நல்லா தெரியும். ஏன்னா இந்த சீசனில் சிஎஸ்கே அணியில் நல்ல நல்ல பிளேயர்கள் இருந்தும் கூட சிஎஸ்கே அணியை வழி நடத்துறதுல இருக்கிற குழப்பம்தான் சிஎஸ்கே அணியோட தோல்விகளுக்கு காரணமாக இருக்குது. எந்தெந்த சமயத்தில் பந்து வீச்சில் யார் யாரை தேர்வு செய்கிறது, ஃபீல்டிங்கை எங்கே செட் பண்ணுறது, ஒரு நோபால் போட்டுட்டாங்கன்னா ஃப்ரீ ஹிட் போடும்போது பவுலர்கிட்ட என்ன சொல்லி போட வைக்கணும், அந்த சமயத்தில் ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேப்டன் தான் பார்த்து பார்த்து செய்யணும். ஆனால் இந்த சீசனில் என்னதான் நம்ம ருத்ராஜ் சிறப்பான பிளேயராக இருந்தாலும் இவருடைய கேப்டன்சி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கு. இவர் எடுத்த நிறைய தவறான முடிவுகள் தான் சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் தோல்விகளை கொண்டு வந்திருக்கு. அதுவும் பேட்டிங்கில் இந்த சீசனில் இவர் எந்த ஒரு போட்டியிலும் சரியாக விளையாடலை. ஆனால் அது கூட சிஎஸ்கே அணிக்கு ஒன்றும் பிரச்சனையாக இந்த சீசனில் அமையலைங்க. ஆனால் சிஎஸ்கே அணிக்கு பிரச்சனையாக இருந்த மிக முக்கிய விஷயம்னு சொன்னோம்னா அது ருத்ராஜோட கேப்டன்சி மட்டும்தான். அதுவும் இந்தியா போன்ற சர்வதேச அணிகளில் ருத்ராஜ் நிறைய போட்டிகளில் விளையாடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சர்வதேச அனுபவம் என்பது ருத்ராஜுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம இந்திய அணியில் ருத்ராஜுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு மறுக்கப்படுது. ஆகவே அந்த ஒரு அனுபவமும் ருத்ராஜுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயோ என்னவோ சிஎஸ்கே அணிலையும் இவருடைய கேப்டன்சி என்பது சுத்தமாக எடுபடலைங்க. ஆக இந்த ஒரு விஷயத்தை இப்போ சிஎஸ்கே நிர்வாகமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ முக்கியமான அப்டேட் ஒன்று சிஎஸ்கே தரப்புலேருந்து லீக் ஆகிருக்கு. அது என்னென்னா, சிஎஸ்கே அணியில் அடுத்த ஒரு சில போட்டிகளில் கேப்டனை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுவும் அந்த ஒரு முடிவு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியான முடிவாகவும் மாறியிருக்கு. அதுக்கு காரணம், சிஎஸ்கே அணிக்கு அடுத்த ஒரு சில போட்டிகளில் கேப்டனாக இருக்க போகுது யாருன்னு கேட்டிங்கன்னா அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தல தோனியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து உறுதியாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் ஒரு சில போட்டிகள் தல தோனி கேப்டனாக இருந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு கம்பேக் வெற்றிகளை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு நம்பிக்கையாலையும் புத்துணர்ச்சியாலையும் அடுத்தடுத்த போட்டிகளில் சிஎஸ்கே அணி மொத்தமாக கம்பேக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஆகவே ஒரு சில போட்டிகள் மட்டுமே தல தோனியை கேப்டனாக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கேப்டன் பதவியை ருத்ராஜ்கிட்டேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்னொரு இனிப்பான செய்தி என்னன்னா, அடுத்த போட்டியிலேயே நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ள நம்ம தல தோனி களமிறங்க போகிறாரு. இந்த சீசன் தொடங்கி காயம் காரணமாக முதல் 2 வார காலம் சிஎஸ்கே அணியில் விளையாட மாட்டார் தோனி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அந்த காயம் முழுமையாக சரியாகி நம்ம தல தோனியும் கடந்த சில நாட்களில் பயிற்சியில் களமிறங்கியிருந்தார். இப்போ பயிற்சியிலையும் செம ஃபார்முக்கு வந்துட்டதால் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணியில் களமிறங்க தோனி தயாராகிட்டார். அதே சமயம் இவர் சிஎஸ்கே அணிக்குள்ளே வரும்போது கேப்டனாகவும் வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். மேலும் சிஎஸ்கே தரப்பில் இன்னொரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. அது என்னன்னா, தற்காலிகமாக தல தோனியை அடுத்த ஒரு சில போட்டிகளில் கேப்டனாக பயன்படுத்திட்டு அடுத்து ருத்ராஜையை கேப்டனாக தொடர வைக்கலாமா அல்லது சஞ்சு சாம்சனுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் யோசிச்சுட்டு வராங்க. மேலும் ஒருவேளை இந்த சீசனில் சிஎஸ்கே அணி இன்னுமே தொடர் தோல்விகளை சந்திச்சாங்கன்னா அதை கூட பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அப்படி ஒருவேளை இந்த சீசனில் தொடர் தோல்விகளை சந்தித்து சிஎஸ்கே அணியால் இனிமேலும் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரு சரியான கேப்டனை தேர்வு செய்கிறத மையமாக வச்சு தான் அடுத்தடுத்த போட்டிகளில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணி அணுகப்போகுது அப்படிங்கிறத செய்தியும் வந்திருக்கு. அதாவது ஒருவேளை இந்த சீசனில் சிஎஸ்கே அணி அடுத்து ஒரு சில தோல்விகளை தொடர்ச்சியாக அடைஞ்சு இந்த சீசனில் பிளே ஆஃபுக்குள்ளே சிஎஸ்கே அணியால் போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா சஞ்சு சாம்சனுக்கும் சிவம் தூபேவுக்கும் கூட கேப்டன் பொறுப்பை ஒரு சில போட்டிகளில் கொடுத்து யார் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் இந்த சீசனை சிஎஸ்கே அணி பயன்படுத்த போகுது அப்படியும் சொல்லப்படுது. ஆனால் அந்தளவுக்கு அவசியம் எதுவும் வராதுங்க. ஏன்னா இந்த சீசன்லேயே நம்ம சிஎஸ்கே அணி நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, கேப்டன்சி மட்டும்தான் மிகப்பெரிய இடியாப்பா சிக்கலாக இருக்குது. ஆக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு முடிவையும் உடனே சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்துடக்கூடாது. ஒரே ஒரு முடிவை மட்டும்தான் சிஎஸ்கே அணி எடுத்தாகணும். அது என்னன்னா, ருத்ராஜை கேப்டனாக தொடர வைக்கலாமா அல்லது சஞ்சு சாம்சனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கலாமா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சிஎஸ்கே நிர்வாகம் யோசிக்கணும். அதுவும் அதுக்கு சிஎஸ்கே அணி இந்த சீசனில் இன்னும் ஒரு சில வெற்றிகளை பெற்றாகணும். அந்த வெற்றிகளை சிஎஸ்கே அணி பெறணும்னா தற்காலிக கேப்டனாக அடுத்த ஒரு சில போட்டிகளிலாவது நம்ம தல தோனி கேப்டனாக விளையாடியே ஆகணுங்க. ஆக அந்த ஒரு முடிவை சிஎஸ்கே நிர்வாகம் பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தாண்டி கண்டிப்பாக அதை அமல்படுத்தியும் பார்க்கணும். அப்போ தான் சிஎஸ்கே வீரர்களுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை அது மீண்டும் ஏற்படுத்தும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீசனை பொறுத்தவரையில் நம்முடைய சிஎஸ்கே அணியில் எந்த விஷயத்தை மாற்றணும் அல்லது எந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.